ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 13 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதில் சில மெயின் கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் மாட்டிக்கிற அந்த கேரக்டரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அங்கே என்லைட்மெண்ட்டை அது அடையும். அதாவது சொன்னால் அதோட பாதை அன்லாக் ஆகிடும். இது மூலமாக நிறைய பேர் நாவல்லாம் வெளியே போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றிலாம் அவன் யோசிப்பான். ஆனால் அப்புறம்தான் ஆளுக்கு ஞாபகமே வருது, நான் அதை ட்ரையே பண்ணலையே, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோ நிறையவே நாவல்லாம் படிச்சிருப்பான். அந்த நாவலில் சில பல மூவ்ஸ் இருக்குமா, அதை ட்ரை பண்ணி ட்ரெயின்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதை ரியாலிட்டியாக பயன்படுத்தும் போது அது ட்ராஸாக இருக்குது. மான்ஸ்டர் என்னன்னா நம்ம ஹீரோவை அப்படியே பறக்க விட்டுருது. ஆனால் அப்புறம் நம்ம ஆள் விடலை, நிறையவே ட்ரைனிங்கை பண்ணி ஒரு சீக்ரெட்டான கில்லிங் ஃப்ளோ அவன் கொடுக்குறான். ஸ்டார்டிங்கில் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் யோசிச்சிருப்பான். அதிசயமாக அது ஒர்க் ஆகுது. என்னோட வாழ்க்கையில் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை நான் திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ நான் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மான்ஸ்டரும் பயங்கர வேகமாக தாக்க வரும். நம்ம ஹீரோ அங்கே போஸ் கொடுத்துக்கிட்டே பயங்கரமாக கத்திக்கிட்டு தாக்குறான். அடுத்த செகண்டே ஒரு பிரகாசமான ஒளி வரும். அங்கேயே அதோட கதையும் முடியுது. நல்ல வேலை இந்த இடத்துல யாருமே இல்லை. ஏன்னா இந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தும் போது கத்திக்கிட்டே தாக்குவேனா, அதனாலேயே எனக்கு எம்பேசிங்காக இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று ஃபைனலி இப்போ என்கிட்ட சாவி இருக்குது. இப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் நான் கவலைப்படலை. அங்கே சிஸ்டம் நோட்டிஃபை பண்ண இப்போ கீழே அங்கே டைமிங்கும் காட்டுது. கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறமா அஃபீஷியலாக திரும்பவும் அந்த இன்விடேஷன் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கும். அப்போ நான் இந்த வாட்டியாச்சும் கரெக்டான கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, மேலே அது என்னது, நம்ம ஹீரோ 12 வருஷமாக அந்த டவரில் இருந்தால, அதனால தான் ஆளுக்கு ட்ரோனை பற்றி எல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த ட்ரோன் வந்துச்சுல, அது ஏரிஸ் கில்டோட ட்ரோன் தான். அந்த ஹெட் இந்த வீடியோஸை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாகறான். நீங்கள் என்ன சொன்னீங்க, அவன் ஏ ரேங்க் அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனால் நல்லா பாருங்கள், அவனை பார்க்கும்போது எந்த ஆங்கிளில் அவன் ஏ ரேங்காக தெரியுறான். ஆனால் டேட்டா மிஷின் இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணதில் ஏ ரேங்க் அப்படின்னு தான் வந்துச்சு. திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த வீடியோ பார்த்ததில் எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுது, அவன் அதுக்கும் மேலே இருக்கான். எந்த விதமான ஐட்டமோ இல்லை, மேஜிக்கோ இல்லாமல் எப்படி அவன்கிட்ட இந்த அளவுக்கு ஓவர் வார்மிங்கான பவர் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஏதோ ஒன்று, நான் கேட்ட விஷயத்த நீ வந்து பண்ணியா, டேட்டாலாம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, சில பல விஷயம் இருக்குது, என்ன தான் ஓவர் வார்மிங் பவராக இருந்தாலும் பாஸ் பண்ண முடியாது. சரி அப்புறம் என்ன, அதை வெளிப்படுத்த வேண்டியது தான் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். நம்மளுக்கு தெரியலை என்ன விஷயம்னு. ஸோ நம்மளும் போக போகவே பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொரியாவோட பிரான்ச் ஆஃபீஸை காட்டுறாங்க. இங்கே ப்ரெஸ் மீடியான்னு ஒரே கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா இப்போ நிறைய மான்ஸ்டர் வந்துச்சுல, அதை தடுத்தவங்களுக்கு அவார்டு நிறைய விஷயம் அவங்க தராங்க. அதுக்காக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்திருக்காங்க. அங்கே ஹீரோவை நம்ம பார்க் ரெக்கார்ட் பண்ணுறான். பார்க் இப்போது நம்ம ஹீரோவால் ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டான். அதனாலே நிறைய வியூஸ் எல்லாம் போகுது. அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் அங்கே அவார்டே தராங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி டைம்லேயே நம்ம ஹீரோ ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டு வரல. பிளாக் சூட்டோட வழக்கம் போல் போடுற ட்ரெஸ்ஸை தான் அவன் போட்டுட்டு வந்திருக்கான். அங்கே ரிவார்ட் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி நீ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு வர்றது நல்ல விஷயமா, உனக்கே தெரியுதா, உனக்கு வேணும்னா நான் அதை கூட ஏற்பாடு பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறானா. அதை பார்த்து அவர் இன்னமும் கடுப்பாகிறாரு. ஆமாம் என்ன ஆச்சு, நான் போகலாம்ல இப்படின்னு அவன் போயிடுறான். அங்கே அவர் கடுப்பில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு தான் இருக்காங்களோ, இவன் இப்படித்தான், அவனை கண்டுக்காதீங்க, போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சைனாவில் பேஜன் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த இடத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் பின்னாடி ஒரு டீமனுக்கான டேட்டாவும் இருக்குது. இந்த பொண்ணால் தான் ஏரிஸ் கில்டுக்கு இப்போ பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. இங்கே டிவியாவை பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான போஸில் ஒரே அடியில் கொல்லுவாள். அதை பார்த்த உடனே அவள் வியந்து போகிறா. அட இது அதே ஸ்டான்ஸ். ஆமாம் இவர் யார், உங்களுக்கு தெரியுமா இவரை பற்றி? இவர் ஜப்பானில் இருக்க ஃபேமஸான பர்சன். இப்போ தான் ரீசெண்டாக டவரை விட்டு வெளியில் வந்தாராம். இவர் தான் அட்வான்ஸ் பிளேயர். இவரோட பேர் கிம்மா. ஓ இவரோட பேர் கிம்மா, சீக்கிரம் அவரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க.
அவரை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட் வரைக்கும் ஒரு விஷயத்தையும் நீங்கள் விடக்கூடாது. அவரோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே எனக்கு தெரியணும். இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பற்றி நிறையவே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்லியிருப்பாள். அங்கே தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. பின்னாடியே ஒரு பர்சனும் வந்து சொல்கிறான், நம்ம கில்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய கில்டை இப்போ டாமினேட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டாமினேட் பண்ணும்போது நம்ம கில்டோட ஒரு பர்சனை அவங்க தூக்கிட்டாங்க. தூக்குன பர்சனும் வேறு யாரும் இல்லை, அந்த ஏரிஸ் கில்டு தான். அவங்களோட ஆளுங்க தான் நம்ம கில்டு மெம்பரை தூக்கியிருக்காங்க. அப்படியா? இது ரொம்ப பாவமான விஷயம்தான்ப்பா இருக்குது. போயும் ஏரிஸ் கில்டு கிட்டே மாட்டணும். சரி, அந்த மாட்டின அந்த பர்சனால் வெளியில் வர முடியலன்னா அந்த பர்சனுக்கு நம்ம கில்டில் இடம் இல்லை. உனக்கு புரியுதா? அதே மாதிரி டாமினேஷன் வேலையை இன்னமும் ஸ்பீடப் பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை நோக்கி வருது. அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, ஹே கிம், இப்போ நீ தான் ஒரு ஹாட்டான டாப்பிக்காக இருக்க. எல்லாருமே நியூஸ் மீடியான்னு எல்லா பக்கமும் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்ன ஏன்னா அந்த இடத்துல அவார்டு வாங்கும்போது அப்படியே அவன் ஓடி போயிட்டான். இப்படி பண்ணால் வேற என்ன பண்ணுவாங்க? எல்லா பக்கமும் இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு துளி கூட கவலை இல்லை. ஆனால் பாவம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பயப்படுறாங்க, கவலையும் படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிம் போகும்போது எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே மீட்டிங்கான்னு ஆச்சரியமாகறாங்க. ஆனால் இப்போவும் அவங்களுக்கு கவலை என்னென்னா, மற்றவங்களால எதுவுமே ஆகிடக்கூடாது. முக்கியமாக ஏரிஸ் கில்டு அவங்களுக்கே நம்ம ஹீரோ எனிமையாக ஆயிட்டான். அதனாலேயே லீக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஆனால் அவனோட ஃப்ரெண்டுக்காரன் அங்கே சொல்கிறான், உனக்கே அவனோட எபிலிட்டியை பற்றி நல்லா தெரியும், அப்புறம் என்ன அவனை பற்றி கவலைப்படுற, வேஸ்ட்டு தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மை காட்டுறாங்க. கிம் சைடாக வரான். அங்கே சிஸ்டம் வழியாக அவன் வேற ஒரு இடத்துக்கு சம்மன் ஆகுறான். அதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்தானே, அந்த இடம் தான். அங்கே அதே லேடி ஈவா அவ இருக்கா. நான் இதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை கொன்னனால என்னோட அத்தாரிட்டி அது என்ன ரைஸ் ஆகிருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.